திமுக தவிர யார் வந்தாலும் அது டெல்லியின் ஆட்சிதான். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல, இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையே இல்லை, ஆதரவு அலையை வீசுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ப்ரோ இன்கம் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்குச்சாவடிக்கு தலா 350 வாக்குகள் பெற வேண்டும். செங்கல்பட்டு திருவிடந்தை மாநாட்டில் திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இலக்கு நிர்ணயித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு பூத்துக்கும் நாம செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்குகள். கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் உள்ளிட்டவற்றை தாம் பார்த்துக் கொள்கிறேன் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. 234 தொகுதிகளிலும் தாமே போட்டியிடுவதாக கருதி உழைக்க வேண்டும் என கட்சியினருக்கு வேண்டுகோள். உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட். கூட்டணி, தொகுதி, அந்த பங்கீடு, எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர், இதையெல்லாம் நான் பார்த்துட்டேன். எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. கூட்டணி ஆட்சி குறித்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை பதில். ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என முதல்வர் கூறியது அவரது சொந்த கருத்து என்றும் பேட்டி. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ணணும். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என முதல்வருக்கு மாணிக்கம் தாகூர் எதிர்வினை. 2006இல் திமுக பெரும்பான்மை பெறாத போது தமிழ்நாடு காங்கிரஸ் தவறு செய்துவிட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிற மாநிலங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் போது தமிழகம் தயங்குவது ஏன் என பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி. கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும் பதில். கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு காரணம் தேடுகிறது காங்கிரஸ். திமுக காங்கிரஸ் பிரச்சனை குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் யாரும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இடம் கேட்கவில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்றார். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் அனாதையாக தனித்து விடப்படும். திமுக காங்கிரஸ் இடையேயான பிரச்சனை குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு கருத்து. திமுக காங்கிரஸுடைய அந்த கூட்டணி சலசலப்பு இப்படி இன்னைக்கு கூட டெல்லிக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும். காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு தனியாக அனாதையாக இந்த போட்டியில் நிற்க போறாங்க. காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு தனியாக அனாதையாக இந்த போட்டியில் நிற்க போறாங்க. நயினார் நாகேந்திரன் தலைமையில் தேர்தல் மேலாண்மை குழுவை அமைத்தது பாஜக. பொன் ராதாகிருஷ்ணன், எஸ்.ஆர். சேகர் உள்ளிட்ட 6 பேருக்கு இடம். திருமாவுக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு வளரவில்லை என்ற வன்னி அரசின் கருத்துக்கு செல்வ பெருந்தகை பதிலடி. அரைவேக்காட்டுத்தனமான பேச்சுகளுக்கு பதில் சொல்ல முடியாது என காட்டம்.
நாங்கள் ஆலோசனையே சொல்ல. அறவேக்காட்டுத்தனமாக யாராவது பேசுகிறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசினேன்? விஜயின் தவேகவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையேதான் சண்டை. பாரிமுனையில் தவேகவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சேகர் பாபு மறுப்பு. தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1680 ரூபாய் உயர்வு. 1,18,320க்கு விற்பனை. இரண்டாவது நாளாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. பொது நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் தேசிய கீதம் பாடுவதற்கு முன் முழுமையான வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும். அரசின் வழிகாட்டு விதிமுறைகளில் புதிய அம்சத்தை சேர்த்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டையே விற்றுவிட்டார் பிரதமர் மோடி. அதானியின் வழக்கை காட்டி மோடியின் கழுத்தை அமெரிக்கா நிறுத்திவிட்டதாக மக்களவையில் ராகுல் காந்தி கடும் தாக்கு. நாட்டை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ் தான். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில். मजबूत प्रधानमंत्री नरेंद्र मोदी जी है, कोई हिला नहीं सकते, कोई हिला नहीं सकते। आपका कहने से क्या होगा? आप लोगों ने देश को इतना कमजोर बना के रखा है। பட்ஜெட் ஒதுக்கீட்டில் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை. உள்கட்டமைப்பு, ஏஐ, வேலைவாய்ப்புக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். வங்கதேசத்தில் நாளை நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நடைபெறும் தேர்தலை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. 2 சூப்பர் ஓவர்கள் வரை சென்ற போட்டியில் த்ரில் வெற்றி.